2 பேருக்கும் ஒரு தேவை. அது பூர்த்தி ஆகிடும் அப்படின்னு கணக்கு போட்டு அடுத்த இன்னிங்ஸ தொடங்கியிருக்காங்க. ஒன்று தமிழ்நாடு பாஜக திரு நயினா நாகேந்திரன், மற்றொருவர் திரு பவன் கல்யாண் ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர். அவரு இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்பந்தமாக சென்னையில பேசியிருக்காரு. என்ன பின்னணி அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 42 லட்சம் தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய வாக்குகள் இருக்கு. பெரும்பாலும் திமுக பக்கம் அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முன்ன அவங்க திரு வைகோ, பிற்பாடு திரு விஜயகாந்த் பக்கம் இருந்தாங்க. அதற்கப்புறம் 2 கட்சியும் தேய்ந்த உடனே அப்படியே பரவலா பரவி விரவி இருக்காங்க. இந்த நிலையில தான் அந்த வாக்குகளை முழுமையாக அறுவடை செய்யணும் அப்படின்னு பாஜக திட்டமிட்டது. ஸோ பவன் கல்யாண் அவர் மூலமாக அந்த மூவ முன்னெடுக்கிறாங்க. அதே நேரத்துல பவன் கல்யாண் அவரை பொறுத்த வரைக்கும் ஆந்திரா, தெலுங்கானா, அப்புறம் கர்நாடகாவிலையும் போட்டியிட்டாங்க. கடந்து தென்னிந்தியாவுல வளமான கட்சியாகவும் நாளடைவுல தேசிய கட்சியாகவும் ஜனசேனா கட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. சோ முதற்கட்டமாக தமிழ்நாட்டிலும் தீவிரமாக பரப்புரை செய்யணும்னு நினைக்கிறாரு. பாஜக அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரதால அடுத்தடுத்த பொதுக்கூட்டங்களை பங்கெடுத்து தன்னுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது அவருடைய கணக்குங்க. அந்த வகையில தான் ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் நடக்கின்ற முருக மாநாட்டுக்கும் பங்கேற்க இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆட்டம் இனிமேல் களை கட்டும் போல.